தென்காசி மாவட்டம் கடையம் அருகே பிரபல ரவுடியை பிடிக்க சென்றபோது போலீசார் மலைப்பகுதியில் சிக்கிக் கொண்டனர். அவர்களை மீட்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவரங்களோடு நமது செய்தியாளர் சாலமன் இணைந்திருக்கிறார். சாலமன், போலீசார் எப்படி அந்த பகுதியில் சிக்கிக்கிட்டாங்க? அவர்களை மீட்கக்கூடிய பணியில தொய்வு இருக்கா? ஏதாவது சிரமங்கள் இருக்கா? நிச்சயமாக தென்காசி மாவட்டம் கடையம் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி பாலமுருகன். இவர் மீது கொலை, கொள்ளை, வழிப்பறி என தமிழ்நாடு மற்றும் கேரள காவல்துறைகளில் 85க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சில மாதங்களாக கேரள மாநிலம் திருச்சூரில் உள்ள சிறையில கைதியாக இருந்து வந்தார். அண்மையில் அருப்புக்கோட்டையில ஒரு திருட்டு வழக்கு ஒன்றிற்காக அருப்புக்கோட்டை போலீசார் கேரள மாநிலத்திற்கு சென்று அவரை ஜாமீனில் எடுத்து வந்து அருப்புக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு மீண்டும் கேரள மாநிலம் திருச்சூர் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லும் வழியில போலீசாரை தாக்கிவிட்டு கடந்த மாதம் 4ஆம் தேதி தப்பிச் சென்றார். கடந்த ஒரு மாதமாக தலைமறைவாக இருந்து வந்த அவர் நேற்று கடையம் பகுதியில் உள்ள ராமநதி அணை பக்கத்துல ஒரு சுமார் 1000 அடி உயரத்துல குன்று உள்ளது. அந்த மலைக்குன்றில் அவர் மனைவி ஜோஸ்மினா இவங்க 2 பேரும் வந்து பதுங்கியிருப்பதாக கடையம் போலீசாருக்கு தகவல் கிடைச்சது. இதை கிடைச்ச உடனே தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேர்ல சிறப்பு படையை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட போலீசார் நேற்று மாலை முதல் அந்த மலையை சுற்றி தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். அந்த நேரத்தில் மழை பெய்ய ஆரம்பிச்சதுனால அவங்க குற்றவாளியை தேடும் பணியில தொய்வு ஏற்பட்டது. எனினும் இருட்டினதுனால சக்தி வாய்ந்த லேசர் விளக்குகளுடன் போலீசார் தொடர்ந்து பாலமுருகனை மலைப்பகுதியில் ஏறி தேடிக்கிட்டு இருந்தனர். அப்போ மழையின் தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால சுமார் 40க்கும் மேற்பட்ட போலீசார் இறங்கிட்டாங்க. 5 பேர் பாத்தீங்கன்னா மலையிலிருந்து இறங்க முடியாம இறங்கவும் முடியல, அவங்களால மேல ஏறவும் முடியல, அப்படி சிக்கிக்கிட்டாங்க. சுமார் 1000 அடி உயரத்துல இருந்ததுனால அவங்களால இரவு நேரம் மழை இது ரெண்டுலயுமே சிக்கி ரொம்ப சங்கடப்பட்டாங்க. இதனால ஆலங்குளம், தென்காசி, கடையநல்லூர் ஆகிய சுரண்டை ஆகிய தீயணைப்புத்துறை வீரர்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் நைட்டு 10 மணிக்கு மேல வந்து இந்த பகுதியில அவங்களை மீட்கும் பணியில ஈடுபட்டனாங்க. சுமார் அதிகாலை ஒரு 4 மணிக்கு மேல 3 போலீசார் பத்திரமாக மீட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இன்னும் 2 பேர் மலையின் உச்சி பகுதியிலே தான் இருக்கிறாங்க. அவங்களை மீட்கும் பணி தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இதுல சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார், 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு துறையினர் இந்த பகுதியில் முகாமிட்டு அவங்களை மீட்கும் பணியில தீவிரமா இறங்கியிருக்காங்க. சுமார் அந்த குற்றவாளியும் அவரோட மனைவியும் சுமார் 15 மணி நேரத்துக்கும் மேலாக இந்த மலைப்பகுதியில் சுற்றி இருக்காங்க. அதே நேரத்தில் இவங்களை தப்பிக்க விடாம பாக்குறதுக்காக 100க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த மலைப்பகுதியை சுற்றி காத்துட்டு இருக்காங்க. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சாலமன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.